குட் மார்னிங் சார். ஹலோ, குட் மார்னிங் டோரிக்கண்ணா. என்ன இங்க வந்திருக்க? ஒன்னும் இல்ல சார், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லலாம்னு வந்தேன் சார். என்னது? கார்ல பிராந்தி பாட்டில் கடத்துறாங்கன்னு முந்தான சந்தேகப்பட்டு பிடிச்சோல்ல. ஆமா, டிரைவர் கூட உள்ள இருக்கானே. இப்ப ஓனரை கூப்பிட்டு வந்திருக்கேன் சார். எதுக்கு? 30,000 கேஷ் கொண்டாந்துருக்கேன் சார். 30,000? பின்ன 30 ரூபீஸ் நினைச்சீங்களா? அல்பம். இந்த கேஷை வாங்கிட்டு டிரைவரை ரிலீஸ் பண்ணிட்டு கேஸை முடிச்சிருங்க சார். டேய், அடிச்சு முட்டிய பேத்துறேன். எனக்கு லஞ்சம் கொடுக்குறியா? டேய், என் உடம்புல ஓடுறது ரத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீதி நியாயம் துரடா, தர்ம துரை. அப்போ நேத்து என்கிட்ட வாங்கின 30 ரூபீஸ் நான் உங்ககிட்ட லஞ்சமா 30 ரூபீஸ் வாங்கினேன்னு சொல்றியா? எப்ப வாங்கினடா 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கின 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கின 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கின 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். எப்ப வாங்கினடா 30 ரூபீஸ்? அப்ப வாங்கின 30 ரூபீஸ். டேய், யூரியா கேஸ்ல எத்தனையோ பேரை யூரின் போக வச்சவனா? நான் உங்ககிட்ட லஞ்சம் வாங்கினேனா? எஸ் சார். என்ன எஸ் சார்? ஆளப்பா தான் கொடுத்தேன் சார். நீ ஒன்றரை கண்ணால யாரை பார்த்து கொடுத்தியோ? உங்க லத்தி மேல சத்தியம், உங்கள மாதிரி தான் இருந்தாரு சார். என்னாட்டம் இருந்தானா? எனக்கு விளங்கிடுச்சு. யாரோ ஒருத்தன் ஏன் உருவம் உள்ளவன் எல்லாரையும் வகையா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனோட விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ. நான் தான் ஏமாந்துட்டேன். அம்மாவாவது ஏமாறாம ஜாக்கிரதை இருக்க சொல்லுங்க. என்னங்க? ஒண்ணு இல்லடி, என்ன மாதிரியே உள்ள ஒருத்தன் எஸ்ஐ வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஏமாத்துறானா? அசல் உங்கள மாதிரியா? அச்சா, என்னாட்டமே இருக்கானா? அவனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். எப்ப நீ என்ன பார்த்தாலும் உடனே கண்ணடி. அதேதான். விசிலடி. சபாஷ். கைய காட்டு. எங்க உள்ளங்கைய சொரி. அதான் திருப்பி. இதான் சொரிஞ்சானா சொரியாடி போனா அவன். என்னங்க, அவரை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அவர்கிட்ட சொல்லி வைங்க. சுட்டுருவேன். என்னப்பா இவ்வளவு நேரமாகியும் இன்னும் தூக்கம் வரலையா? இல்லம்மா, 10 பிள்ளைங்களை பெத்து வளர்த்து சந்தோஷமா வாழ நினைச்ச ஜானகி கிட்ட இனி அவளுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பிறக்காதுன்னு எப்படி சொல்லுவோமா? ஆமா ரகு, அந்த உண்மையை சொல்றது கஷ்டம்தான். மெதுவா நானே அவளுக்கு புரிய வைக்கிறேன். வேண்டாமா, இப்பதான் பழைய நிலைமைக்கு வந்திருக்கா ஜானகி. இந்த பயங்கரமான உண்மை தெரிஞ்சா மறுபடியும் பைத்தியம் ஆயிடுவா. ஆனா அவளுக்காக உன் வாழ்க்கையை வீணாக்கிக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. அம்மா, நீ தப்பா நினைக்கலன்னா நான் சொல்ற மாதிரி செய்யறியாப்பா? என்னம்மா? உனக்கு ஒரு வாரிசு வேணும்பா. வாரிசு வேணும்னா நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, ஜானகிக்கு குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா சத்தியமா நான் மனுஷனே இல்ல. எனக்கு மனிதாபிமானம் இருக்கு. என் மேல இருக்க பாசத்துல இறக்கத்துலதான் நீ இந்த யோசனை சொல்றன்னு எனக்கு தெரியுமா? ஆனா அந்த அப்பாவிக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாமா? உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா யார் குழந்தையாவது தத்து எடுத்துக்கலாம் ரகு. வேற யார் குழந்தையோ எதுக்குமா? என் தம்பி பசங்க என் பசங்க இல்லையா? ரவியோட குழந்தைய தத்து எடுத்துக்கிறேன். சரிப்பா ரகு, முகூர்த்த நாள் பார்த்து நீ சொன்ன மாதிரி தத்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ற. நீ போய் படுத்துக்கப்பா. அம்மானா என் அம்மா தான். ஊட்டி வைத்த அழகேதான் ஓட்டி வைக்க எண்ணித்தான் அழைக்கிறது இப்போ என்னைத்தான். உன்னில் புதையல் எடுத்துக்கொள்ள நானும் வரணும்.
மிருதங்கம் என் கைகள் தட்டட்டும் தாளம் கேட்டு உள்ளம் ரெண்டும் தான் பாடட்டும் மனசெல்லாம் நீயே மனசாரத்தானே நிரந்தர சொர்க்கம் ஒன்று நம்மோடு கைகோர்த்து சுத்தாரா தேடட்டா மிச்சத்தை பார்க்கட்டா உடுக்கை இடுப்பின் வளைவில் தானே நான் வழுக்கட்டா இருவரும் ஜெயிப்பது நிஜமே அடடா சிரிக்குது மனமே சுகமழை பெய்யும் நேரம் இணைந்து இணைந்து மறைவோம் ஊத்துக்குழி வெண்ணைதான் காத்திருக்கு முன்னேதான் சேத்தனைக்க சொல்லுது என்னைத்தான் புதையல் எடுத்துக்கொள்ள நானும் வரவோ நீ யாரைக்கு என்னங்க என்னங்க என்ன ஜானகி? டவல் எடுத்துக்க மறந்துட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்களா? இந்த ஜானகி. என்ன இது? குளிச்சுக்கிட்டே சரச ஆடினா உடனே குழந்தைங்க பிறக்கும்னு ஒரு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ஆமா, ஆனா அந்த மாதிரி பிறக்கிற குழந்தை ஜலதோஷம் வந்து கஷ்டப்படும்னு இன்னொரு டாக்டர் சொல்லிருக்காரு. அப்படியா? அப்படின்னா உடனே வெளியில போயிடுங்க. ஏய், என்ன வேணும் உனக்கு? போ அந்த பக்கம். எங்க அம்மா இங்க தான் இருக்காங்க. அம்மா? உன்ன மாதிரி பிச்சை எடுக்கிறவங்க அம்மா எல்லாம் பங்களால இருக்க மாட்டாங்க. போ அந்த பக்கம். இல்ல, எங்க அம்மா உள்ளதான் இருக்காங்க. வேணும்னா கேட்டு பாருங்க. அதோ எங்க அம்மா. அம்மா, நான் தான் சாரதா. அம்மா, வாட்ச்மேன், யார் இந்த பொண்ணு? யாரோ பைத்திய மாதிரி இருக்காமா. வீட்டுக்குள்ள எங்க அம்மா இருக்காங்க கூப்பிடு, எங்க அம்மா இருக்காங்க கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஐயோ பா. அம்மா, யாருமா நீ? நான் தான்மா, உன்னோட பொண்ணு. எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லம்மா. என் குழந்தை உயிரோட இருந்திருந்தா சரியா 3 வயசு தான் இருந்திருக்கும். நான் தான்மா உன் பொண்ணு. நீ சொல்லி கொடுத்த ரைம் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ ஒப்பிக்கிட்டா? Twinkle twinkle little star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. ரைம் ரொம்ப நல்லா சொல்றியம்மா. வரேன். Ooh, ooh, ooh.
படம் பிடிக்கிற பிள்ளையும் நீ